இந்திய சினிமாவில் பான் வேர்ல்ட் அணிவகுப்பு. இந்தியாவில் மாநில மொழி திரைப்படங்கள் தங்களோட எல்லையில கோலோச்சி கொண்டிருந்த நிலைமை மாறிடுச்சு. இப்போ இந்தியா முழுவதும் பான் இந்தியா திரைப்படங்கள் உருவாகி முத்திரை பதிச்சுட்டு வருது. அதுவும் குறிப்பா பாகுபலி படங்களுக்கு பின்னாடி இந்த முறையில அதிகமான திரைப்படங்கள் உருவாகி வருது. யாஷின் கேஜிஎஃப், அல்லு அர்ஜுனின் புஷ்பா, ரிஷப் செட்டியின் காந்தாரா, பிரபாஸின் கல்கி 2898 ஏடி உள்ளிட்ட திரைப்படங்கள் இந்தியா முழுவதும் வெளியாகி சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றுச்சு. இந்த நிலையில இதோட அடுத்த கட்டமா உலகளாவிய கதை சொல்லலுக்கும் வெளியீட்டுக்கும் இந்திய சினிமா தயாராகி வருது. மிஷன் இம்பாசிபிள், அவதார் போன்ற உலகில் உள்ள பார்வையாளர்களை இழுக்கிற பான் வேர்ல்டு படைப்புகளுக்கான முயற்சிகளை இந்திய சினிமா தொடங்கி இருக்கு. இந்திய கலாச்சாரத்தை மையமாக கொண்ட படைப்புகளை உலக தரம் வாய்ந்த பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோட சர்வதேச ரசிகர்களை கவரும் வகையில சில திரைப்படங்கள் உருவாகி வருது. இப்படி பான் வேர்ல்டு படமாக உருவாகும் இவை இந்திய படைப்பாற்றலை உலக அரங்கில் வெளிப்படுத்த காத்திருப்பதாக சொல்றாங்க. அதுல ஒன்று ராமாயணம். இந்திய புராண கதையான ராமாயணத்தை 2 பாகமா திரைப்படமாக்கி இருக்கிறாரு இயக்குனர் நிதேஷ் திவாரி. இந்த படத்துல ரன்பீர் கபூர், யாஷ், சாய் பல்லவி உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. ஹாலிவுட் பிளாக் பஸ்டர் படங்கள்ல பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் சிலரும் இந்த படத்துல பணியாற்றி இருக்காங்க. ஹான்ஸ் சிம்மர் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இணைந்து இசையமைச்சிருக்கிறாங்க. இந்திய புராணத்தை நவீன மற்றும் பிரம்மாண்டமான காட்சி மொழியில இந்த படம் உலகளவுக்கு எடுத்து செல்லும்னு எதிர்பார்க்கப்படுது. ராமாயணம் இந்திய படம் என்ற வகைமைக்குள்ள வந்தாலும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் ராக்கா திரைப்படம் பான் வேர்ல்டு தீம் கொண்ட கதைன்னு சொல்றாங்க. அட்லி இயக்குற இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல தீபிகா படுகோன் நாயகியா நடிக்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனா, மிருணால் தாக்கூர், ஜான்வி கபூரும் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இது பான் வேர்ல்டு படம்னு இந்த படத்தை தயாரிக்கிற சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே சொல்லிருச்சு. அதனால இந்த படத்துக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்திலையும் ஹாலிவுட் தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றி இருக்கிறாங்க. ராஜமௌலி இயக்கத்துல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் நடிச்சிருக்க படம் வாரணாசி. சாகச படமான இந்த படத்தோட கதை அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா, இலங்கைன்னு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு காலகட்டங்களிலும் பயணிக்குது. ராஜமௌலியோட RRR ஆஸ்கர் வர சென்றிருக்கிறதால இந்த படத்தை சர்வதேச பார்வையாளர்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சியில படக்குழு இறங்கி இருக்கு. இந்த படத்தோட VFX காட்சிகள் ஏற்கனவே சர்வதேச அளவுல பேசப்பட்டு வருது. யாஷ் நாயகனாக நடிச்சிருக்க டாக்ஸிக் ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப்ஸ் படத்தை நடிகை கீது மோகன்தாஸ் இயக்கி இருக்கிறாங்க. இதுல கியாரா அத்வானி, நயன்தாரா, ஹூமா குரேஷி, ருக்மணி வசந்த்னு பலர் நடிச்சிருக்காங்க. கன்னடம், ஆங்கிலத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்துல சில ஹாலிவுட் நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சர்வதேச அளவில் வெளியிட இருக்கிறாங்க. அதே போல சந்தீப் ரெட்டி வாங்கா இயக்கத்துல பிரபாஸ் நடிக்கும் ஸ்பிரிட் திரைப்படமும் சர்வதேச ரசிகர்களை குறிவச்சே உருவாக்கப்படுகிறது. இதுல கொரிய சூப்பர் ஸ்டாரான டான் லீ வில்லனாக அறிமுகமாகி இருக்கிறாரு. டான் லீயோட உலகளாவிய ரசிகர் பட்டாளமும் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளும் இந்த திரைப்படத்தை பல நாடுகளுக்கும் கொண்டு செல்லும்னு சொல்றாங்க. இவை தவிர பிரசாந்த் நீல் இயக்கத்துல ஜூனியர் NTR நடித்து வரும் டிராகன் உள்ளிட்ட மேலும் சில திரைப்படங்களும் பான் வேர்ல்டை குறி வச்சு உருவாக்கப்பட்டு வருது.